சார் என் பேர் நந்தகுமார். நான் ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ்லேருந்து வரேங்க. குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். சார் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 2010 ஆரம்பிச்சதுங்க. 2010 15 வருஷமாக அந்த கம்பெனி ரன் ஆகிட்டு தான் இருக்குங்க. திடீர்னு ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கால் வந்ததுங்க. அந்த மாதிரி ஐடி சர்வீஸ்னால ஆஃபீஸை வந்து ஷட் டவுன் பண்ணுறோம் ஒரு 12 மணி வரைக்கும் சொல்லி தான் ஆரம்பித்தாங்க. அப்புறம் நாங்கள் எல்லாரும் சரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா லீவ் எடுத்துக்கோங்க, யார் யார் லேப் இல்லையோ வீட்டிலேருந்து வேலை செய்ய முடியலையோ அவங்கவுங்கள வீட்டிலேருந்து வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. சரி நாங்கள் சொல்லிட்டு அதனால நாங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போய் ஷிஃப்ட் ஆகி சாட்டர்டே சண்டே எப்பவுமே லீவ் தாங்க. ஸோ நாங்கள் அதுக்கு பிளான் பண்ணி எல்லாரும் ஊருக்கு போயிருந்தாங்க. சாட்டர்டே நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:30 மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காங்க, இமீடியட் மீட்டிங்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாரும் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் அதாவது மேனேஜர்ஸ்க்கு மட்டும்தான் போயிருக்குது, அந்த லிங்க் எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியலைங்க. ஸோ என்ன இருக்குன்னா 9:15 கரெக்டாங்க 9:15 மெயில் வருது, இந்த மாதிரி இமீடியட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எம்ப்ளாயிஸுமே ஃபயரு. ஸோ அந்த கம்பெனியுமே டோட்டலாகவே க்ளோஸ் பண்ணிடுறோம், இன்னிலேருந்து இதுதான் உங்கள் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கைங்க, எனக்கு பேசிக்காக என்னன்னா இந்த கம்பெனி வந்து அவங்க சேஃப் சைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையான அதாவது உருப்படுற ஒரு விஷயம் அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு, அப்புறம் சேலரி, இதுதாங்க ஃபர்ஸ்ட் சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரு, இந்த மாதிரி எந்தெந்த ஆப்ஷன்ஸ் எங்களுக்கு கிராஜுவிட்டி, இந்த மெட்டர்னிட்டி லீவில் இருக்கவங்களுக்கு பேப்பர் போட்டு அவங்களுக்கு வர்ற சம்பளம் எதுவுமே வராமல் அவங்களுக்கு சாதகமாக HR1 சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குங்க எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு. அதில் வந்து ஸ்டேட்டஸ் அதாவது எம்ப்ளாயோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ஸ்கவுண்ட்னு இருக்கு. நாங்கள் ஒன்றும் அப்ஸ்கவுண்ட் ஆகலையே, ஃப்ரைடே வரைக்கும் நாங்கள் உங்களோட தானே வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கோம். அந்த ஒரு என்ன சொல்றதுங்க ஒரு ப்ரேயர் நோட்டீஸ் இல்லை, ஒரு லீகலாக எடுக்கணும்னா 3 months முன்னாடி எடுத்துருந்துருக்கணுங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரே நாளில் இதெல்லாமே ஒரே நாள்லைங்க 2500 பேர் ப்ளஸ் வேலை செய்கிறோம். பெங்களூரு, சென்னை இல்லைங்க, கோயம்புத்தூர் தான். கோயம்புத்தூர்ல 2 பிரான்ச் இருக்கு. அதையும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் போயிட்டு இருக்கு, அதாவது கிளாஸ் எடுக்கிறவங்க எல்லாத்துக்குமே. இது எல்லாமே நம்பி அந்த மாசம் 1ஆம் தேதி ஆனா நம்பிட்டு இருக்கிறவங்க நடமை நினைச்சா கொஞ்சம் நானும் அதுல ஒருத்தங்க. நேச்சர் ஆஃப் ஜாப் பாத்தீங்கன்னா ஆன்லைன் எஜுகேஷன் தான் சார். அதாவது யூஎஸ் பீப்புளுக்கு அங்கே யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இங்கிருந்து நைட் ஷிஃப்ட் மூலியமா அந்த டைமிங் ஏற்ற மாதிரி இங்கே கிளாஸ் எடுப்பாங்க. இதுலேயும் வந்து ஒவ்வொரு டீம் இருக்கு சார், டியூட்டரிங் டீம் இருக்கு, குவாலிட்டி இருக்கு, அதே மாதிரி கண்டென்ட் இருக்குங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், இவங்க எல்லாருமே சேர்ந்தது தாங்க இது எல்லாமே. கண்டென்ட் டீம் முதற்கொண்டு இருக்கு. அப்புறம் வந்து சார் எங்களுக்கு என்னன்னா சார் இந்த கம்பெனி அவங்க என்ன பேக் ஃபயர் பண்ணியிருக்காங்கன்னா எங்களுக்கு ரிலீவிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி அப்ஸ்கவுண்ட்டுங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சேலரி பற்றி இன்ன வரைக்கும் ஒரு அப்டேட் கிடையாதுங்க சார். எங்களுக்கு தேவை அந்த மாதம் 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் வரும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் ஒரு பிளான் பண்ணியிருப்போம். ஒரு பேச்சுலர் ஆகட்டும் சரி, ஒரு ஃபேமிலி மேன் ஆகட்டும் சரி, இல்லை குழந்தைய வச்சிருக்கவங்க, இது எல்லாருமே இதை பிளான் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. திடீர்னு 26ஆம் தேதி 27ஆம் தேதி வந்து இப்படிங்கும் போது நாங்கள் என்ன சார் பண்ணுறது அடுத்து? இப்போ இந்த 2500 பேர் கோயம்புத்தூருக்கு சேர்ந்தவங்களா இல்லை வேற ஏதாவது? எல்லாம் சேர்ந்துதாங்க சார். இங்கே கோயம்புத்தூர்ல ஒரு 1000 பீப்புள் இருப்பாங்க, பெங்களூரு அப்புறம் ஆல் ஓவர் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் சார் இந்த மொத்தம் ஒரு ஆர்கனைசேஷனே. அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னு சார்? அடுத்த கட்டமாக நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே எல்லா பக்கமும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குதுங்க. கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கலெக்டர் ஆஃபீஸுங்க, அப்புறம் லேபர் ஆஃபீஸ்க்கு எல்லாரும் அங்கே போயிருக்காங்க. அடுத்த கட்டமாக எங்களுக்கு தேவை அந்த 3 தான் சார். ஒரு லீகலாக ஒரு காம்பன்சேஷன் எங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். இவ்வளவு நாள் நாங்கள் இந்த சேலரி தள்ளி வருதோ இல்லை அதுக்கடுத்து வருதோ இல்லைங்க, எனக்கு தேவை ஒரு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். தம்பி இந்த அந்த இதுக்கு போய் சேரும்போது உங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்கல்ல? ஆமாம் சார். பேரு அவங்களோட உரிமையாளர் பேர்ல ஒண்ணுமே இல்லையா? இருக்கு சார். அது அந்த நேம்ஸையும் நான் சொல்லிடுறேன், இதுக்கு காரணமாக இருந்தவங்களையும் சொல்லிடுறேன். இந்த கம்பெனியோட CEO அபினவ் ரமணின்னு சொல்லிட்டுங்க, பரிசிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அப்புறம் வந்து இந்த ஜேசன் சொல்லிட்டு ஒருத்தர், அப்புறம் லாஸ்ட் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் என்ன ரீடு, இவங்க 4 பேருமே தான் சார் இதுக்கு இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒரு என்ன சொல்றது சார், எங்களுக்கு கிளியரான ஒரு பாத்து வேணுமில்ல சார். நாங்கள் காலையில இருந்து இங்க வந்து உட்காந்தாச்சு, இத்தனை பேர்த்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இதெல்லாம் அந்த எடுக்கிற ஆர்கனைசேஷன்ல டிசைட் பண்றவங்க எல்லாருமே ஒன்னாதான் நிக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒரு சின்ன பயம் என்னன்னா சார், நாளைக்கு நாளைக்கு என்ன ஆக போகுது எங்க நிலைமை? சம்பளம் வருது, நாங்க அடுத்த ஸ்டெப் ஹெட் பண்றதுக்கு ஒரு கிளியரான எங்களுக்கே ஒரு பாத்து இல்லை. அதான் சார் ஃபர்ஸ்ட் உண்மை, அதுதான் உண்மை. என்ன அதுதான் நடக்கும்.